வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அலங்காநல்லூர் பாலமேட்டில் கண்டன பேரணி. ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் வரை போராட்டம். மக்கள் நல கூட்டணி அறிவிப்பு. எம்ஜிஆரின் 99வது பிறந்த நாள் விழா. எம்ஜிஆர் சிலைக்கு முதல்வர் ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை. களை கட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். பொழுதுபோக்கு இடங்களில் குவிந்த மக்கள். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் திரளான மக்கள் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் திருநாளையொட்டி ஜனவரி 15 முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை கண்டித்தும் தடையை நீக்க வலியுறுத்தியும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்பட தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நடக்காததால் அவனியாபுரம், பாலமேடு பகுதியில் பொங்கல் விழா கலையிழந்து காணப்பட்டது. அதுபோலவே அலங்காநல்லூரில் இன்று நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு நடக்காததால் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அலங்காநல்லூரில் திரளான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க தமிழக எம்பிக்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை ஓபலாபடித்துறை பகுதியில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச் செயலர் வைகோ, ஜல்லிக்கட்டு தடையை நீக்க தமிழக எம்பிக்கள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தடையை நீக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவது கோடிக்கணக்கான மக்களினுடைய மனக்கொதிப்பை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்வோம். இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற வரை எங்களுடைய போராட்ட முறைகள் புதிய வடிவங்கள் பெறும். அனைத்து முறைகளிலும் நாங்கள் போராடி இந்த மஞ்சு விரட்டு, இந்த ஜல்லிக்கட்டு தமிழக மக்களின் வாழ்வோடு இணைந்துவிட்ட கலாச்சாரத்தை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் அறவழியிலே ஈடுபடுவோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு அதிமுக, திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரே காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்தார். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றால் தமிழக காவல்துறையினர் யாரையும் கைது செய்யக்கூடாது என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார். அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 99வது ஆண்டு பிறந்தநாள் விழா அதிமுக தலைமையகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா கட்சி கொடியேற்றி வைத்தார். அதன் பின்னர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் எம்ஜிஆரின் 99வது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். சிறப்பு மலரை கட்சியின் மாநில மகளிர் அணி செயலரும் தமிழக கைத்தறித்துறை அமைச்சருமான எஸ் கோகுல இந்திரா பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்பட திரளான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நன்னாளில் வருகிற சட்டமன்ற தேர்தலானாலும் அல்லது எந்த தேர்தல்களானாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி தந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில்
வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த கழகத்தை துவக்கிய கழக ஸ்தாபகர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 99வது ஆண்டு விழாவில் மிகச் சிறப்பாக எழுச்சியோடு இந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உண்டு. இந்த இயக்கத்தை காப்பாற்ற யாருமில்லை என்று நாங்கள் துடித்த போது நான் இருக்கிறேன் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி படையோடு புறப்பட்ட காரணத்தால் தான் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையின் சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை உள்பட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பொழுதுபோக்கும் வகையில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் அப்பகுதியில் குவிந்துள்ளனர். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை சென்னை நகர மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் காணும் பொங்கல் திருநாளான இன்று பல்வேறு இடங்களுக்கு பொழுதுபோக்குக்காக காலையிலிருந்தே சென்று வருகிறார்கள். இதில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் எலியாட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, சுற்றுலா பொருட்காட்சி திடல், கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளிலே பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் காலையில் இருந்தே பொதுமக்கள் கூடிய வண்ணமாக இருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான இப்பகுதியில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே மெரினா கடற்கரையை பொறுத்தவரை கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு 10 அடிக்கு ஒரு போலீசார் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல கடலோர பகுதிகளில் ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல பாதுகாப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே காலை முதலே மெரினா கடற்கரையில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. குடும்பத்தினருடன் சிறியவர் முதல் பெரியவர் வரை கூடிய வண்ணமாக இருக்கிறார்கள். குடும்பத்தோட காணும் பொங்கலுக்கு பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த இப்போ தடுப்புலாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாதுகாப்பாக, நல்லது தான். இது நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் வந்துருக்குறோம். இந்த 2 நாள் பொங்கல் வந்து மாட்டு பொங்கல், தைப்பொங்கலும் ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி காணும் பொங்கல் அன்றைக்கி பீச்சுக்கு வந்துக்கிறோம் ஃபேமிலியோட. நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்று மாலைக்குள்ளாக பல லட்சம் பேர் மெரினா கடற்கரையில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. காணும் பொங்கலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ளூர் மக்கள் உள்பட திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காணும் பொங்கலையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு குடும்பத்துடன் திரளான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். மேலும் மக்களின் வசதிக்காக பூங்கா வளாகத்தில் கூடுதல் குடிநீர் குழாய்கள், மருத்துவ குழு உள்பட பல்வேறு ஏற்பாடுகளையும் பூங்கா நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். பூங்காவில் விலங்குகளை கண்டு மகிழ்ந்த மக்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த உணவுகளை உறவினர்களுடன் பரிமாறி உண்டு மகிழ்ந்தனர். வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் போலீஸ் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே இப்போ போகிறோம். போன அப்புறம் திருப்பி வந்தால் தான் உள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். பதான்கோட் தாக்குதல் சம்பவத்தை நரேந்திர மோடி அரசு தவறாக வழிநடத்தி வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில தலைநகரான மும்பை சென்றிருக்கும் அவர் மலாட் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அதன் பின்னர் வெள்ளைப்பார்லே பகுதியில் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் பதான்கோட் தாக்குதல் சம்பவத்தை மோடி அரசு தவறாக வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். அது குறித்த விசாரணையை தேசிய பாதுகாப்பு முகமை நேரடியாக கையாள்வது தவறு என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு படையினர்தான் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து கையாள வேண்டும் எனவும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். திருப்பதி விமான நிலைய அலுவலரை தாக்கிய வழக்கில் ஆந்திர எம்பி மிதுன் ரெட்டி சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பதி புதிய விமான நிலையத்திற்கு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க அதே கட்சியை சேர்ந்த எம்பி மிதுன் ரெட்டி உள்ளிட்டோர் சென்றனர். அப்போது அனுமதியின்றி விமான நிலையத்திற்குள் நுழைந்ததாக கூறி பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விமான நிலைய மேலாளர் ராஜசேகரை தாக்கியதாக எழுந்த புகாரில் ஆந்திர மிதுன் ரெட்டி உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. மிதுன் ரெட்டியின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் சித்தூர் மாவட்ட காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர். தாய்லாந்து நாட்டின் பாங்காங்கில் இருந்து நேற்று இரவு மிதுன் ரெட்டி சென்னை வந்தார். இதனை அறிந்த காவல்துறையினர் மிதுன் ரெட்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலரையும் கைது செய்தனர். பின்னர் ஆந்திர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் 77 லட்சம் குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் நேற்று 160 படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் நேற்று நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இலங்கை கடற்படையினர் வந்ததாக தெரிகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று சொட்டு மருந்தை குழந்தைகளுக்கு வழங்கி வருகின்றனர். தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் தவணை போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. போலியோவை தடுக்கும் வகையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் முகாம் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய முகாம் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ள நிலையில் மொத்தம் 43,051 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகள், சத்துணவு மையங்கள், அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றுடன் பயணத்தில் ஈடுபட்டிருப்போரின் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களிலும் 1570 நகரும் மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இன்னைக்கு தேசிய போலியோ ஒழிப்பு தினம். முதல் கட்டமாக இன்னைக்கு போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. என் பொண்ணு பையன் 2 பேருக்கும் போலியோ ட்ராப் தந்திருக்கு. இது எப்பவுமே சண்டேஸில் கண்டக்ட் பண்ணுறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, எல்லா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் தராங்க, காமன் பிளேசஸ் எல்லா இடத்துலையும் தராங்க. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதேபோல கடலூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை அவர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,64,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்தார். திருவள்ளூர் பேருந்து நிலையம், அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 1372 நிலையான முகாம்கள், 48 நடமாடு மையங்கள் ஆகியவற்றில் சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் எஸ். பிரபாகர், மாவட்டம் முழுவதும் 1,97,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஈரோடு மாநகராட்சி மருத்துவமனையில் முகாமை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மாவட்டத்தின் மலைப்பகுதிகளான தாளவாடி, குடியாலத்தூர், பர்கூர் ஆகிய பகுதிகளில் 104 சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இன்று ஈரோடு மாவட்டம் முழுவதும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாம்கள் பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவமனைகள், கிராம பகுதிகள், பேருந்து நிலையங்கள், முக்கிய இடங்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தீவிரமான ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3,38,000 குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை இலக்காக கொண்டு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1581 மையங்கள் அமைக்கப்பட்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களின் வசதிக்காக 27 நடமாடும் மையங்களும், பொது இடங்களில் 39 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தருமபுரி பேருந்து நிலையத்தில் போலியோ நோய் குறித்து அந்நோய் தாக்கிய மாற்றுத்திறனாளி ஒருவர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தொடங்கி வைத்தார். இதனிடையே வெளியூர் செல்லும், வெளியூர்களிலிருந்து வரும் மக்களின் வசதிக்காக பேருந்து நிலையத்தில் சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுகிறது. அந்த மையத்தில் போலியோவால் பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயல் இழந்த நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளி ஒருவர் மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
அந்த காலத்தில் போலியோ ட்ராப்ஸ் விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமை இப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் சொல்கிற டேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கட்டாயம் போலியோ ட்ராப்ஸ் விட்டுக்குவாங்க. போலியோ ட்ராப்ஸை பற்றி விழிப்புணர்வு பஸ் ஸ்டாண்டாக போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இனி பிறக்க போகிற குழந்தைக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. நாடு முழுவதும் இன்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மக்கள் கூடும் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் 5 வயதுக்குட்பட்ட 93,000 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 441 மையங்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று காணும் பொங்கலை ஒட்டி மக்கள் கூடும் பொது இடங்களிலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த பணிகள் மாலை 3 மணியுடன் நிறைவடைய உள்ளது. திண்டுக்கல் அருகே ஐயர்மலை பகுதியில் உள்ள குறிப்பிட்ட இன மக்கள் உழவர் திருநாளை அவர்களுக்கே உரிய பாரம்பரிய முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் அருகே ஐயர்மலைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் அதிக அளவில் வாழ்ந்து வரும் குறிப்பிட்ட இன மக்கள் அனைத்து விழாக்களையும் அவர்களுக்கே உரிய பாரம்பரிய முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி உழவர் திருநாளை பாரம்பரிய முறையில் கொண்டாடிய அவர்கள் சலையெருது சந்திப்பு சடங்கு நிகழ்ச்சியின் மூலம் காளைகளுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் பாரம்பரிய உடைகள் அணிந்து பெண்கள் கும்மி ஆட்டமும் ஆண்கள் தேவராட்டமும் ஆடும் பாரம்பரிய நட நிகழ்ச்சிகளும் அந்த உழவர் திருநாள் கொண்டாட்டத்தில் இடம்பெற்றன. முன்னோர்களுக்கெல்லாம் வேட்டி முக்கும் படைக்கிறது எல்லாம் செஞ்சோம். சூரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா விசேஷம் தேவராட்டம் ஆடினோம், கும்மி அடித்தோம், எல்லா வேலையும் பார்த்தோம். எங்கள் முன்னோருங்கள்ருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஆட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் வருது. இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாடுகளை தொட்டியிலேருந்து அழைச்சிட்டு வந்து தொட்டி பொங்கல் வச்சு தொட்டியிலேருந்து அழைச்சிட்டு வந்து கோயில் வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே சில வழிபாடுகள்லாம் வச்சுட்டு அப்புறம் வீடுகளுக்கு அந்த மாடுகளை கொண்டு போவாங்க. அது என்னென்னா, அந்த வீடுகளுக்குள்ளே அந்த மாடுகள் போயிட்டு வந்தால் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. விவசாயம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. காணும் பொங்கலை கொண்டாடும் வகையில் கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அவர்களின் உறவினர்களுடன் அன்பை பரிமாறி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பொது இடங்களிலும் சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம் மற்றும் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உறவினர்களுக்கு இடையே உணவையும் அன்பையும் பரிமாறிய சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பள்ளியிலேருந்து கன்னியாகுமரிக்கு இங்கே வரோம். இங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறத்துலேருந்து வந்திருக்கோம். காணமங்களுக்கு கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். குடும்பத்தோடு அங்கே பகவதி முகல், அங்கே விவேகானந்த பாறை, காந்தி மண்டபம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு மதியம் குடும்பத்தோடு சாப்பிட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் நடைபெற்ற குதிரை பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் திரளான குதிரைகள் பங்கேற்றன. நேற்றைய மாட்டுப் பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாடுகளை அலங்கரித்து பொட்டு வைத்து அலங்கரித்து கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் வனப்பகுதியான சிறுமலையில் பலாப்பழம், எலுமிச்சை, மிளகு, காப்பி பயிர்களை பயிரிடும் பணிகளிலும் அவற்றை எடுத்து செல்வதிலும் பயன்படுத்தப்படும் குதிரைகளை அலங்கரித்து குதிரை பொங்கல் கொண்டாடப்பட்டது. அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேற்றைய தினம் அவற்றுக்கு ஓய்வு அளித்து குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்கல் வழிபாடு செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவின் மூலம் தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குதிரைகளுக்கு நன்றி தெரிவிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். அந்த கொண்டாட்டத்தின் போது அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. இருநூற்று 96 ரன்கள் வெற்றி இலக்காக இந்தியா நிர்ணயம். 7000 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள பிளின்ட் நகரை அசுத்தமான குடிநீர் உள்ள பகுதியாக அதிபர் ஒபாமா அறிவித்த நிலையில் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள பிளின்ட் பகுதிக்கு அருகில் இருக்கும் ஆற்றிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து ஆற்று நீர் மிகவும் மாசடைந்த நிலையில் அந்த குடிநீரை பருகி அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திரைப்பட இயக்குனர் மைக்கேல் மூரும் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இதையடுத்து நேற்று அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் தொடர்பான அவசர நிலையை பிரகடனம் செய்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி இலக்காக 296 ரன்களை இந்தியா நிர்ணயித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இதுவரை நடந்த 2 ஒருநாள் போட்டிகளில் ரன் குவித்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள ஆஸ்திரேலியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இதனையடுத்து மெல்பர்னில் நடைபெற்று வரும் 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இந்தியா களமிறங்கியுள்ளது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. எனினும் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி பன்னாட்டு ஒருநாள் போட்டியில் 7000 ரன்களை கடந்து ஆஸ்திரேலியாவின் டிவில்லியர்ஸ் சாதனையை முறியடித்துள்ளார். விராட் கோலி 117 பந்துகளில் 117 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 6 ரன், தவான் 68, ரஹானே 50, தோனி 23 ரன்களும் எடுத்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 295 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய தரப்பில் 4 விக்கெட்டுகளை ஹேஸ்டிங்ஸ் வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 296 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா விளையாடி வருகிறது. சற்று முன் வரை ஆஸ்திரேலியா 1 விக்கெட் இழப்புக்கு 73 ரன்கள் எடுத்துள்ளது. Leg side it goes, all the way for 4 behind square. In the air, and that's big enough. That's well and true. கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள கொளப்பலூர் பகுதியில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூரில் பொங்கல் விழாவை ஒட்டி மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர், அந்தியூர், பெருந்துறை, பவானி உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியை கோபிச்செட்டிப்பாளைய காவல் கண்காணிப்பாளர் முருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கிராமப்புற மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலான இதுபோன்ற போட்டிகளுக்கு வரவேற்பு தெரிவிப்பதாக அப்பகுதி மக்களும் போட்டி ஏற்பாட்டாளர்களும் தெரிவித்தனர். பொங்கலே முடியல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அலங்காநல்லூர், பாலமேட்டில் கண்டன பேரணி. ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் வரை போராட்டம். மக்கள் நல கூட்டணி அறிவிப்பு. எம்ஜிஆரின் 99வது பிறந்த நாள் விழா. எம்ஜிஆர் சிலைக்கு முதல்வர் ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை. களை கட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். பொழுதுபோக்கு இடங்களில் குவிந்த மக்கள். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.